Hello guys, welcome to our channel. So இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டான்செட் 2017 இன்ஜினியரிங் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் டான்செட் 2017 இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு 4 சம் தான் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இது கண்டினியூஷன், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இது பார்ட் 2 வீடியோ. ஸோ இதில் வந்து ரிமைனிங் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ டான்செட் 2017 இன்ஜினியரிங் மேக்ஸில் கேட்டிருந்த 5th கொஸ்டின் என்னென்னா, the particular integral of d square y by dx square minus 2 dy by dx plus 2y equal to e power x cos x is அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, 5 டைப் இருக்குது. அந்த 5 டைப்பில் இது எந்த டைப்புங்கிறதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ நம்ம எப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம ஆர்ஹெச் சைடு வந்து என்ன மாதிரி டைப்பில் இருக்குன்றதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ்ல வந்து சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி டைப்பில் இருக்குன்னா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதாவது எக்ஸுன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் நாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னா, அந்த ஃபங்க்ஷன் அந்த டெரிவேட்டிவ் இருக்குல்ல, அந்த டெரிவேட்டிவ்க்கு டீன்ற இடத்துல டி ப்ளஸ் ஏன்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த ஏன்றது என்னென்னா அந்த இ பவரில் இருக்க அந்த எக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்படி நான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு வந்து நான் இப்போது இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இ பவர் பக்கத்தில் ஏயோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ அப்போ நான் அந்த டியை நான் எப்படி எழுதணும்னா டி டென்ஸ் டு டி ப்ளஸ் 1ன்னு நான் எழுதணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா டின்னு இருக்க பிளேஸில் ஃபுல்லாக நான் டி ப்ளஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போது இங்கே டி ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு டி ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. ஸோ இதனால் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனேன்னா எனக்கு வந்து எப்படி வருதுன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1, அப்புறம் இந்த மைனஸ் 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் 2d மைனஸ் 2 ப்ளஸ் 2. ஸோ டேர்ம்ஸ்லாம் கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு ஃபைனலாக எனக்கு எப்படி வருதுன்னா இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இருந்தால் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு அகெயின் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்குன்றதை பார்த்தா சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ் அந்த மாதிரி டேர்மில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா காஸ் எக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா டி ஸ்கொயருக்கு வந்து அந்த பிளேஸில் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயருன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னென்னா காஸ் எக்ஸில் வந்து ஏயோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறேன்னா டி ஸ்கொயருன்ற இடத்துல பிளேஸை ஃபுல்லாக மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ நான் மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து என்னென்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு வந்துட்டு டினாமினேட்டர் வந்து 0 ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுல வந்து இந்த மாதிரி டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டரில் வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம், டினாமினேட்டர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நியூமரேட்டரில் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா டி ஸ்கொயருன்னு இருக்கிறது 2dயாக மாறும், 1ன்னு இருக்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டிவைட் பை 2dன்னு இருக்கும். ஸோ நான் இந்த 2வை வந்து நான் இந்த எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதிட்டேன். இங்கே 1/dன்னு தானே இருக்குது. ஸோ 1/d அதாவது அப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரேஷனாக எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2 இன்டெக்ரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து காஸ் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ என்ன வரும்னா சைன் எக்ஸ் வரும். ஸோ பர்டிகுலர் இன்டெகிரல் என்னென்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 2. 6th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, by eliminating the constants a and b from equation x square plus y square plus z minus a whole square equal to b square, the partial differential equation is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எந்த டாப்பிக்கில் வருதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் வருது. ஸோ நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, 2 மெத்தட் இல்லை 2 டைப் இருக்குது. என்ன டைப்னா பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அண்ட் அப்புறம் செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்பிட்டரி
கான்ஸ்டன்ட்ஸ், அதை கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் தெரியணும். லைக் PQRST அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அதோட ஈக்குவல் டு வேல்யூ என்னன்றது தெரியணும். டோ இசட் பை டோ எக்ஸாக இருந்தால் அதை நம்ம பின்னு சொல்லுவோம். டோ இசட் பை டோ ஒய்ன்னு சொன்னால் அதை நம்ம கியூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது அதை ஆர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தால் அதை டீன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எதுக்காகனா அது நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஈக்குவேஷனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி மாறும்னா, எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கிறது 2xன்னு மாறும். ஸோ ஒய்ன்னு இருக்கிறது வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ அப்புறம் z மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கிறது வந்து இங்கே zன்றது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்னென்று மாறும்னா 2z மைனஸ் ஏ, இந்த zன்ற ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ்ன்னு இருக்கும். ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ன்னு இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட்னால அது 0ன்னு ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈக்குவேஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னா 2x ப்ளஸ் 2 இன்ட்டு z மைனஸ் ஏ டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை நான் ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ணி என்னட்டு வச்சுக்கிறேன்னா z மைனஸ் ஏ இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஒய் ஸ்கொயருன்றது வந்து 2yன்னு ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த z மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயருன்றது வந்து 2 இன்ட்டு z மைனஸ் ஏ இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய். zன்றது ஃபங்க்ஷன்னால in terms of y க்கு partial differentiation. ஸோ டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். 0 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் 0ன்னு ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணி 2y ப்ளஸ் 2 இன்ட்டு z மைனஸ் ஏ இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. அதை நான் ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ணி z மைனஸ் ஏ இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, LHS சைடு வந்து இந்த z மைனஸ் ஏன்றது வந்து ஈக்குவல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் டிவைட் பண்ணலாம். ஸோ அதை டிவைட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த z மைனஸ் ஏ வந்து காமனாக இருக்குது, அதை நான் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா, டோ இசட் பை டோ எக்ஸ் டிவைடட் பை டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஒய். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இந்த ஒய் வந்து டோ இசட் பை டோ எக்ஸோட மல்டிப்ளை ஆகும். இந்த எக்ஸ் வந்து டோ இசட் பை டோ ஒய் கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ இதை நான் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனேன்னா எனக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு இது ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிட்டோம். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூவில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், டோ இசட் பை டோ எக்ஸ்னா பி, அதே மாதிரி டோ இசட் பை டோ ஒய்னா ஈக்குவல் டு கியூன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதனால் நான் இங்கே அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து நான் பின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். டோ இசட் பை டோ ஒய்யை வந்து நான் கியூன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் நம்ம கிராஸ் மல்டிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி கியூவில் நம்ம எழுதுகிறா இருந்தால் பிஒய் மைனஸ் எக்ஸ் கியூ ஈக்குவல் டு 0. ஆர் நம்மளுக்கு எக்ஸ் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து எக்ஸ் கியூ மைனஸ் பிஒய் ஈக்குவல் டு 0 இப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்க்கு எதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றது மாதிரி பார்த்து எழுதணும். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தது வந்து எல்லாமே வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் அந்த டோ இசட் பை டோ ஒய் அந்த மாதிரி கொடுத்துருந்ததுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இஃப் phi and psi are scalar function then the value of del dot del phi cross del psi அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு phi அண்டு psi இது ரெண்டுமே ஸ்கேலார் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கேலார் ஃபங்க்ஷனில் இருக்க நம்மளுக்கு வந்து வெக்டார் கால்குலஸ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைன்றது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா டெல் கிராஸ் டெல் ஃபை ஈக்குவல் டு 0, அதாவது அந்த கேர்ள் அது வந்து நம்ம 0வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ சைன்னு வந்து சை ஆல்சோ ஸ்கேலார்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த ஈக்குவேஷனில் ஃபை இருக்க பிளேஸில் வந்து நான் சை எழுதுனேன்னா அதுவும் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நம்மளுக்கு இன்னொரு ரூல் இருக்குன்னா,
டெல் டாட் எஃப் வெக்டார் கிராஸ் ஜி வெக்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஜி வெக்டார் டாட் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் மைனஸ் எஃப் வெக்டார் டாட் டெல் கிராஸ் ஜி வெக்டார். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு படி, அதாவது நம்மளுக்கு கேட்டிருக்க அந்த கொஸ்டினுக்கு நான் இந்த ரூலை நான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் எப்படி வரும்னா டெல் சை டாட் டெல் கிராஸ் டெல் ஃபை மைனஸ் டெல் ஃபை டாட் டெல் கிராஸ் டெல் சை. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் டெல் கிராஸ் டெல் ஃபை, அதாவது ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருந்து டெல் கிராஸ் டெல் ஃபையாக இருந்துச்சுன்னா அது 0 அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்குல்ல. ஸோ அங்கே இந்த பிளேஸில் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 0ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ இங்கே நான் 0ன்றது வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 தான். ஸோ அதனால் 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2, ஆப்ஷன் 2 ஆன்சர் இஸ் 0. 8th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா let f vector equal to xi vector plus yj vector plus zk vector and s be the surface of a unit sphere. By the Gauss divergence theorem, the value of surface integral of f vector dot n cap ds where n cap is a unit outward normal to s is அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா காஸ் டைவர்ஜென்ட் தியரம் படி நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காஸ் டைவர்ஜென்ட் தியரம், அது எப்படி அந்த தியரம் ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன தியரம்னா surface integral of normal component of a vector function f vector over a closed surface is equal to the volume integral of divergence of f vector throughout volume. So அந்த surface integral of f vector dot n cap ds இருக்குல்ல, அது வந்து equal to the volume integral of del dot f vector dv. ஸோ நம்மளுக்கு வந்து f vector கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு டெல்லோட வேல்யூ தெரியும். டெல்லுன்னா dou by dou x I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டெல் டாட் எஃப் வெக்டார் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது வந்து எனக்கு ஐ வெக்டாருக்கான கரஸ்பாண்டிங் காம்போனன்ட் எடுத்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். இங்கே டோ பை டோ எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டோ பை டோ ஒய் இன்ட்டு ஒயின்னு வந்தால் நம்மளுக்கு அதே மாதிரி 1 கிடைக்கும். டோ பை டோ இசட் இன்ட்டு இசட் கிடைச்சா அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சம் பண்ணால் நம்மளுக்கு டெல் டாட் எஃபெக்டாரோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 3ன்னு கிடைக்கிது. ஸோ அதை நான் வந்து வால்யூம் இன்டெக்ரலில் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த டெல் டாட் எஃபெக்டார்ன்ற பிளேஸ்க்கு பதிலாக நான் வந்து அந்த ஃபைன் பண்ண ஆன்சரை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 3ன்றது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், அதனால் 3யை வந்து நான் இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற இன்டெக்ரல் என்னென்னா வால்யூம் இன்டெக்ரல். ஸோ அவங்க என்ன சர்ஃபேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட் ஸ்பியர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிவன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்பியர். ஸோ யூனிட் ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா, நார்மலாக ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா எடுத்திங்கன்னா 4/3 πr3. இப்போ அந்த ஆறுன்ற பிளேஸில் வந்து நம்மளுக்கு இது யூனிட் ஸ்பியர்ன்றதுனால ஆறுக்கு பதிலாக நம்ம 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஆறுன்ற பிளேஸ்க்கு பதிலாக 1 போட்டுட்டு நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் என் கேப் டிஎஸ்க்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 4π கிடைக்குது. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னென்னா 4π தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ 9th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஐ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் அனாலிட்டிக் இன் அ டொமைன் டி தென் இட்ஸ் காம்போனன்ட் ஃபங்க்ஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆர்ன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹார்மோனிக் இன் டி, செகண்ட் ஆப்ஷன் நாட் ஹார்மோனிக் இன் டி, தேர்ட் ஆப்ஷன் நாட் சாட்டிஸ்ஃபைங் சிஆர் ஈக்குவேஷன் இன் டி, ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் டிஃபரன்ஷியபிளி இன் பார்ஷியலி இன் டி. ஸோ நம்மளுக்கு கிவன் அந்த எஃப் ஆஃப் இசட் ஃபங்க்ஷன்றது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எப்போ நம்ம சொல்லுவோம்னா அது வந்து காஷிஸ் ரீமன் ஈக்குவேஷன் இருக்கும்ல, அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம அனாலிட்டிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் இருக்க முடியாது. தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா நாட் சாட்டிஸ்ஃபைங் இருக்குது. கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக். ஸோ அனாலிட்டிக்னா கண்டிப்பாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகும். ஸோ இப்போது இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்ம சொல்லிட்டோம், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டி 4 நம்ம எடுத்து பார்த்தோம்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தென் யூ அண்ட் வி வில் சாட்டிஸ்ஃபை லாப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன்னா அந்த எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவின்னு சொல்லுவோம்ல, அந்த யூவில் இருக்க அந்த யூ காம்பனன்ட், அந்த ரியல் காம்பனன்ட், அந்த அப்புறம் இமேஜினரி காம்பனன்ட் வி காம்பனன்ட்க்கு டெல் ஸ்கொயர் யூ இல்லை டெல் ஸ்கொயர் வி இது நம்ம எடுத்து பார்க்கும்போது அதோட
வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஸோ டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு ஜீரோ, டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ யூவும் வியும் வந்து லேப்லஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அப்போ அந்த யூவின்றது வந்து என்னென்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எஃப் ஆஃப் இசட் அதை வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லும்போது வந்து அதோட காம்போனன்ட், அந்த ரியல் காம்போனன்ட், இமேஜினரி காம்போனன்ட் யூவி வந்து அது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இன் டொமைன் டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹார்மோனிக் இன் டி, ஆப்ஷன் 1. 10th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, the residue of f of z equal to z into e power z divided by z minus 1 whole cube ஐஸ்கின்னு கொடுத்துட்டு அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ரெசிடியூஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அதோட போல்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது டினாமினேட்டரில் இருக்க டேர்மை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிவிட்டு அதோட ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே டினாமினேட்டரில் z minus 1 whole cube இருக்குது. ஸோ அது ஈக்குவல் டு 0 போட்டுட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து z ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அது வந்து அந்த 1ன்ற வேல்யூ வந்து த்ரைஸ் டைம்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே க்யூப்பில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 1ன்றது வந்து த்ரைஸ் டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெசிடியூஸ்லேயே வந்து சிம்பிள் போல்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி போல்ஸ் ஆஃப் ஆர்டர் எம்ன்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த 1ன்ற போல் வந்து த்ரைஸ் டைம்ஸ் இருக்குல்ல. ஸோ அது ஆர்டர் ஆஃப் எம் அந்த கேட்டகரியில் வருது. ஸோ நம்ம ரெசிடியூ ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா எடுப்போம்னா, போல்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் அந்த ஃபார்முலா தான் எடுப்போம். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் at z equal to a equal to 1 by m minus 1 factorial limit z tends to a d by dz whole power m minus 1 into z minus a power m f of z. ஸோ இதில் வந்து எம்ன்றது என்னென்னா அந்த ஆர்டர்ன்றது என்னென்னா இங்கே நம்மளுக்கு 3 தான் அதோட ஆர்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த எம்ன்ற ப்ரைஸ்லாம் நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு அதை எப்படி வரும்னா 1/2 இன்ட்டு லிமிட் z tends to 1. ஸோ ஏன்றது என்னென்னா அந்த z மைனஸ் ஏன்னு இருந்துச்சுல, அதாவது z மைனஸ் 1 இருந்துச்சுல, அந்த 1ன்றது தான் இங்கே ஏயோட வேல்யூ. ஸோ அதாவது அந்த போலோட வேல்யூ தான் அந்த ஏயோட வேல்யூ. இங்கே m மைனஸ் 1ல் அதே மாதிரி எம்ன்ற பிளேஸில் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து டி பை டிஇசட் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அதே மாதிரி z மைனஸ் ஏன்ற பிளேஸில் ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எஃப் ஆஃப் இசட் அந்த கிவன் ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிட்டேன். இங்கே z மைனஸ் 1 ஹோல் கியூப், இங்கே z மைனஸ் 1 ஹோல் கியூப் கேன்சல் அவுட் ஆயிருமா. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா டி பை டிஇசட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z இன்ட்டு இ பவர் z. ஸோ நாம் இதை என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது 1 டைம்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இது யூவி மெத்தடில் இருக்குது. யூவி மெத்தடில் நான் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா z இ பவர் z ப்ளஸ் இ பவர் z இன்ட்டு 1ன்னு இருக்கும். ஸோ அது நான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெட்டுக்கு நான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது z இ பவர் z ப்ளஸ் இ பவர் z இன்ட்டு 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி சொல்கிறனால நம்ம செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இந்த இ பவர் z அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இ பவர் z ஈக்குவல் டு இ பவர், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது இ பவர் z தான் கிடைக்கும். இங்கே நீங்கள் அந்த z இன்ட்டு இ பவர் z பார்த்தீங்கன்னா இது யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்து யூவி மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, z இன்ட்டு இ பவர் z ப்ளஸ் இ பவர் z. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லிமிட் z டென்ஸ் டு 1 இருக்குல்ல, அந்த z ஈக்குவல் டு 1ன்ற வேல்யூ வந்து நான் அந்த ஃபங்க்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3e/2. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 3e/2 தான் இது கரெக்டான ஆன்சர். 11th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, த லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z இன்ட்டு z மைனஸ் 1 வேலிட் ஃபார் மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 1 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, எல்லாமே பவர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1/zல இருக்குது. நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்களேன், 1/z, அப்புறம் ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாக 1/z. அதே மாதிரி ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1/z டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க அந்த வேலிட் ஃபார் கண்டிஷனை வந்து 1/z டேர்ம்ஸ்க்கு நான் எழுதிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ நான் அதை வந்து 1/zக்கு நான் எழுதுனேன்னா 1/மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தேன் 1ன்னு வரும். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் டேர்மை செப்பரேட் பண்ணிக்கிறேன். செப்பரேட் பண்ணி நான் 2 வேல்யூஸாக நான் பிரிக்க போகிறேன். எப்படின்னா, இங்கே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டினாமினேட்டர் டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிருமா. ஸோ கேன்சல் அவுட் ஆகிட்டு நியூமரேட்டர் டேர்ம் எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா
1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜெட் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இசட்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு ஒன்னுன்ற வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி நான் z ஈக்குவல் டு 0ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன்னா, இந்த z பிளேஸில் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஏ வந்து -1 கிடைக்கும். ஸோ நான் அதுபடி நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏ பி அந்த வேல்யூஸை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இந்த டேர்ம்ஸை நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும். இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்மை கொண்டு போயிட்டு நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜெட்டை காமனாக வெளியே எடுக்கிறேன். காமனாக வெளியே எடுத்தேன்னா z இன்ட்டு 1 மைனஸ் 1/zன்னு இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் நான் நியூமரேட்டரில் கொண்டு போனால் பவர் -1ல் வரும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இந்த 1 + x ஹோல் பவர் -1 1 - x ஹோல் பவர் -1 எக்ஸ்பேன்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது நம்மளுக்கு எந்த 1 - x ஹோல் பவர் -1ன்ற எக்ஸ்பேன்ஷனில் வருது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் ஆகும்னா 1 + x + x² ப்ளஸ் கண்டினியூஷனாக போயிட்டுருக்கும். ஸோ நான் அதுபடி நான் அந்த அந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதாவது 1 - 1/z ஹோல் பவர் -1 இருக்குல்ல, அந்த டேர்மை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி வரும்னா 1 + 1/z ப்ளஸ் 1/z² ப்ளஸ் 1/z³ அப்படின்னு கண்டினியூஷனாக போயிட்டே இருக்கும். நான் டாட் வச்சுட்டு கண்டினியூஷன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண ஆன்சர். நாம் இது ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். எப்படின்னா இந்த ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் டேர்மை லாஸ்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதெல்லாம் அதே டேர்ம், அதே யூஷுவல் தான். 12th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லெட் f of s equal to 1/z x into s into s plus 1/s into s² plus 1 be the Laplace transform of f of t by inverse Laplace transform f of t isன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு f of s கொடுத்துட்டு f of t கேட்குறாங்க. அதாவது இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம இந்த f of s நம்ம அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, டினாமினேட்டரில் எஸ்ன்ற ஒரு டேர்ம் மட்டும் தனியாக இருக்குது. அதாவது வந்து அது 1/sன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா டிவிஷன் பை எஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது f of sல f of s டிவைடட் பை எஸ்ன்னு இருந்தால், அதாவது அதுக்கு நம்ம இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம்னா இன்டெக்ரல் ஆஃப் f of t dt, அதாவது லிமிட் வந்து 0 to tல இருக்கும். ஸோ இந்த f of tன்றது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா L இன்வர்ஸ் ஆஃப் f of sல தானே நமக்கு வந்து f of t கிடைக்கும். ஸோ நான் அந்த f of tயை வந்து L இன்வர்ஸ் ஆஃப் f of sன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. இன்டெக்ரல் ஆஃப் 0 to t L இன்வர்ஸ் ஆஃப் f of s dtன்னு. ஸோ f of s பிளேஸ்ன்றது என்னென்னா அந்த 1/s போக, அதாவது அந்த எஸ்ன்ற டேர்ம் போக மீதி இருக்கிறது ஃபுல்லாக, அதாவது 1/s² plus 1. ஸோ நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படி நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா, அதாவது a/s² plus a² அந்த டேர்ம் படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன கிடைக்கும்னா sin at கிடைக்கும். இங்கே ஏன்ற பிளேஸ்க்கு பதிலாக என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா sin t கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்ல, sin tயை நான் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா -cos t. ஸோ நம்மளுக்கு லிமிட் வந்து 0 அப்புறம் t, அப்பர் லிமிட் வந்து t. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, நார்மலாக லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம அப்பர் லிமிட்டை தான் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ -cos tன்னு வரும். அந்த டீன்ற பிளேஸ்க்கு பதிலாக நான் t சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு -cos tன்னு இருக்கும். ஸோ அப்போ ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். அதாவது லிமிட் அப்ளை பண்ணும்போது லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்பிட்வீனில் மைனஸ் போட்டுப்போம். ஸோ அப்புறம் -cos 0. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ -cos 0. ஸோ cos 0னா ஒன்றுன்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1 - cos tன்னு கிடைக்கும். ஸோ இது 1 - cos t தான் ஆன்சர். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 13th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, the Fourier cosine transform of f of x equal to e power minus x, x greater than 0 is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா fc of f of x equal to square root of 2/pi இன்டெக்ரல் ஆஃப் f of x cos sx dx. அந்த இன்டெக்ரலோட லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 0 to infinity. ஸோ அப்படி தான் நம்ம வந்து அந்த f of x பதிலாக வந்து அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம்.
பட் நம்மளுக்கு இது நம்ம பண்ணிக்கிட்டு இந்த நார்மலாக அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கனால நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π இன்ட்டு ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. நம்மளுக்கு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ், அதாவது அப்படின்னா ஏன்ற பிளேஸில் பதிலாக ஒன்றுன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து ஏன்ற பொசிஷனில் வந்து ஒன்றுன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π இன்ட்டு 1/1 + a ஸ்கொயர். இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the region of convergence of the Z transform of a unit step sequence u of n equal to 1 when n greater than or equal to 0, 0 when n less than 0 is அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஸ் கேட்குறாங்க, அதாவது ஆர்ஓசி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z greater than 1. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 15th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா as soon as a new value of a variable is found by iteration it is used immediately in the following equation, this method is called ன்னு கொடுத்துட்டு அது என்ன மெத்தட் கேட்குறாங்க, காஸ் ஜோர்டனா இல்லை காஸ் சீடலா இல்லை ஜக்கோபி மெத்தடா இல்லை ரிலாக்ஸேஷன் மெத்தடான்னு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் சீடல் மெத்தட். ஸோ ஏன் அந்த காஸ் சீடல்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து காஸ் சீடல் மெத்தடோட ஃபார்முலாவை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும். காஸ் சீடல் அந்த ஐட்ரேட்டிவ் ஃபார்முலாவை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா இந்த எக்ஸ் n+1 நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா 1/a1 இன்ட்டு a4 மைனஸ் a2yn மைனஸ் a3zn இருக்கா. ஸோ அதே நீங்கள் வந்து yn+1 நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதில் xn znலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். xn வந்து xn+1 இருக்குது. அதாவது xn+1 நான் வந்து இப்போ தான் நான் ஃபைன் பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து நான் x1 y1 z1 ஃபைன் பண்ணுற பிளேஸில் இருக்குன்னு வைங்களேன். ஸோ x1 ஃபைன் பண்ண போகிறேன்னா அப்போ n = 0வாக இருந்தால் தான் x1ன்னு வரும். ஸோ அப்போ n = 0ன்னு இருக்கும்போது இங்கே yn வந்து n சப்ஸ்டியூட் பண்ணால் y0 இருக்கும். znல வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணனா z0 இருக்கும். ஸோ x1 ஃபைன் பண்ணும்போது எனக்கு என்னென்ன தேவைன்னா y0ம் z0ம் தேவை. ஸோ இப்போ y1 நான் ஃபைன் பண்ண வரேனே, y1 ஃபைன் பண்ணும்போது எனக்கு n வந்து 0வாக இருக்கணும்னு வைங்களேன். ஸோ இங்கே xn பிளேஸில் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x0+1ன்றப்போ x1 தேவைப்படுது. ஸோ x1 தேவைப்படுதுன்னா நான் x1 இப்போ தான் நான் ஃபைன் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு அதே ஐட்ரேஷனில் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பில் தான் நான் ஃபைன் பண்ணேன். ஸோ அதை இமீடியட்டாக கொண்டு வந்து நான் y1ன்ற ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணுற மாதிரி வருதுல்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க as soon as a new value of a variable is found by iteration it is used immediately in the following equation. அதாவது இமீடியட்டாக அதை வந்து y1 அதாவது yn+1ன்ற ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே zn+1லையும் பார்த்தீங்கன்னா அது xn+1 அதே மாதிரி இங்கே பாருங்களேன் yn+1 நான் இமீடியட்டாக யூஸ் பண்ணுறேன். கண்டுபிடிச்ச அந்த yn+1ன்ற அந்த டேர்மை நான் இமீடியட்டாக zn+1 ஃபைன் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து காஸ் சீடல் மெத்தட் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து நான் அந்த ஃபார்முலாவை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 16th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா let dy/dx = y - 2x divided by y of 0 = 1 by using Euler's method the value of y of 0.1 is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து யூலர்ஸ் மெத்தடோட ஃபார்முலா என்னென்னா yn+1 = yn + h into f of xn, yn. ஸோ நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க dy/dxன்னு, அதுக்கு வந்து இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y of 0, அந்த x 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ அதான் எக்ஸ் 0வாக இருக்கும்போது அதோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ இது வந்து x0, இது வந்து y0. ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு ஃபார்முலாவில் வேறு என்ன தேவைப்படுதுன்னா ஹெச்ன்ற டேர்மோட வேல்யூ தேவைப்படுது. ஹெச்ன்ற டேர்மோட வேல்யூ என்னென்னா x1 - x0. ஸோ இங்கே x1ன்றது என்னென்னா அந்த நெக்ஸ்ட் டேர்ம் கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னா 0.1. அப்போ x1ன்றது 0.1 - x0ன்றது அந்த இனிஷியல் வேல்யூ. ஸோ அது வந்து 0. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா எனக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 0.1. ஸோ இது கொடுத்துக்கிட்டு இருக்க ஃபங்க்ஷன் என்னென்னா f of x, y = y - 2x divided by y. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்கிறேன் y1 = y0 + h into f of x0, y0. அதாவது அந்த n+1 இருக்குல்ல, அந்த nன்ற பிளேஸில் வந்து நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஒய் நாட் அப்புறம் அங்கே எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டுன்னு இருக்குது. ஸோ எனக்கு ஒய் நாட்டோட வேல்யூ தெரியும் 1. ஸோ ஹெச்சோட வேல்யூவும் தெரியும் 0.1. ஸோ இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் நாட்டோட வேல்யூ ஒய் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஒய் நாட்டோட வேல்யூ 1. ஸோ அதை கொண்டு போய் நான் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஒய்க்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதாவது ஒய் நாட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் என்னென்னா 1.1. இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன். செகண்ட் ஐட்ரேஷனுக்கு நம்ம போனோம்னா y2, அதாவது yn+1 இருக்குல்ல, அதில் வந்து இங்கே அந்த என்னன்ற பிளேஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1ன்னா இப்போ வந்து y2 ஆகும். அதோட அந்த ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்னா y2 = y1 + h × f of x1, y1. ஸோ நம்மளுக்கு x1ஓட வேல்யூ வந்து என்னென்னா 0.1. நம்மளுக்கு அதான் அந்த 0.1ன்றப்போ அந்த என்ன டேர்ம்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் வந்து x1ஓட வேல்யூ 0.1. y1ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். y1ஓட வேல்யூ 1.1. ஸோ அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து எனக்கு இது நம்ம நார்மல் சிம்பிளிஃபிகேஷன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிதுன்னா 1.1818 கிடைக்கிது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 3 1.1818 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 17th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் alpha and beta the quadrature formula integral of -1 to 1 f of x dx equal to alpha f of -1 plus f of beta is exact for all polynomial of degree less than or equal to 1. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில். ஸோ இப்போ குவாட்ரேச்சர் ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க. குவாட்ரேச்சர் ஃபார்முலா கொடுத்துட்டு அந்த ஆல்ஃபா பீட்டா பிளேஸில் நான் என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு ஆர்ஹெச்எஸ் சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு எல்ஹெச்எஸ் சைடுக்கும் ஆர்ஹெச்எஸ் சைடுக்கும் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் அப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு நம்ம பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ்ஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அது வந்து அந்த எக்ஸோ அந்த பாலினாமியல் ஏதாவது ஒரு நான் பாலினாமியல் எடுக்கிறேன்னா அதோட டிகிரி வந்து கிரேட்டராக போகக்கூடாது, 1 தாண்டி கிரேட்டராக போகக்கூடாது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன், f of x-ஐ வந்து f of x = ax + bன்ற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிவிட்டு நான் எல்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் சைடில் வந்து f of xன்னு இருக்குல்ல, அந்த பிளேஸில் வந்து நான் அஸ்யூம் பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன் ax + b வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நான் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு ax² / 2 + bx. அதில் வந்து நான் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனக்கு எல்ஹெச்எஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 2b கிடைக்குது. ஸோ இப்போது நம்ம எல்ஹெச்எஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து அதே 2b இருந்தால் தான் இப்போ அந்த குவாட்ரேச்சர் ஃபார்முலா வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லணும்ல. ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ் சைடும் நம்ம 2bன்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆர்ஹெச்எஸ் சைடு நான் எழுதிக்கிறேன், அதுவும் மஸ்ட் பி ஈக்குவல் டு 2b. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த f of -1 இருக்குல்ல, அதில் வந்து நான் அந்த எக்ஸுன்ற பிளேஸ்க்கு அந்த ax + b நான் அஸ்யூம் பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு f of -1 கண்டுபிடிச்சிருவேன். பட் எனக்கு என்ன வேணும்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் வந்து அந்த பீட்டாவோட வேல்யூ கொண்டு போய் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆல்ஃபாவோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதை கண்டிஷனை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்தே நான் எடுத்துக்கிறேன். நான் இமேஜினரியாக நான் ஒரு அசம்ஷன் படியே நான் போகிறதுக்கு பதிலாக நான் ஆப்ஷன்ஸ்லேருந்தே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனோட எடுத்துகிட்டு ஆல்ஃபா = 1 பீட்டா = 1 நான் வச்சுக்கிட்டு நான் அந்த ஆர்ஹெச்எஸ் டேர்மில் நான் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா இங்கே நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்களா. ஆல்ஃபா = 1 வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பீட்டா = 1ன்றதை வந்து நான் இங்கே பீட்டா பிளேஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2b தான் கிடைக்கிது. அது வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 2b, அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1 ஆல்ஃபா = 1 பீட்டா = 1 இதுதான் அதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் த ஈவெண்ட்ஸ் a and b ஆர் சச் தட் p of a ப்ராபபிலிட்டி ஆஃப் a = 1/4, p of a by b = 1/2 and p of b by a = 2/3, then p of b is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஃபார்முலாவை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா p of a, p of a by b, p of b by a, அப்புறம் நம்மளுக்கு கேட்குறது p of b. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸில் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து நான் என்ன ஃபார்முலா எடுக்கிறேன்னா p of a by bன்ற ஃபார்முலா எடுக்கிறேன்.
ஸோ பி ஆஃப் ஏ பை பிக்கு ஃபார்முலா என்னென்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி. நம்மளுக்கு வந்து பி ஆஃப் ஏ பை பி தெரியும், நம்மளுக்கு வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் நான் அந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி பி ஆஃப் பிக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏ பை பின்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பி ஆஃப் பி ஃபைன் பண்ணுற ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த டேர்ம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பை பி நம்மளுக்கு கொடுத்தாச்சு, 1/2 கொடுத்தாச்சு. ஆனால் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது வந்து இங்கே ஃபார்முலாவில் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்ற அந்த டேர்மோட அதோட வேல்யூ ஃபைன் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ நான் வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஆஃப் பி பை ஏயோட ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பி ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏ. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி பி ஆஃப் பி பை ஏக்கு பதிலாக 2/3 பி ஆஃப் ஏக்கு பதிலாக 1/4 சப்ஸ்டியூட் பண்ணி நான் அதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எனக்கு கிடைக்குதுன்னா 1/6 கிடைக்கிது. ஸோ இப்போ எனக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி ஆஃப் ஏ பை பியும் எனக்கு தெரியுது. ஸோ நான் வந்து பி ஆஃப் பின்ற ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ பி ஆஃப் பியோட வேல்யூ என்னென்னா 1/3. ஸோ ப்ராபபிலிட்டியில் இந்த ஃபார்முலாஸ்லாம் முக்கியம். ஸோ நீங்கள் இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பி ஆஃப் பியோட வேல்யூ என்னென்னா 1/3. ஸோ ஆப்ஷன் 4 தான் அதற்கான கரெக்டான ஆன்சர். 19th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, the probability density function of a random variable x is given by f of x equal to c into x into e power minus x square, x greater than or equal to 0, 0 when x less than 0. The value of c is கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதாவது இந்த கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் -∞ to ∞ f of x dx equal to 1. ஸோ நம்மளுக்கு வந்து கிவன் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா c into x into e power minus x square when x greater than or equal to 0. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து f of xன்ற பிளேஸில் வந்து நான் அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். c into x into e power minus x square dx equal to 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா x greater than or equal to 0ன்னு கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் அப் டு இன்ஃபினிட்டின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதாவது இன்டகிரேஷன் டேர்மை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஈக்குவல் டு 1 பண்ணால் நம்மளுக்கு சியோட வேல்யூ கிடச்சிருந்தாங்க. ஸோ இந்த இன்டகிரேஷன் டேர்மை பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை இன்டகிரேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு நான் இதை வந்து மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்க அந்த எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பிளேஸ், அந்த இ பவரில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பிளேஸ்க்கு பதிலாக வந்து டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன்ல, அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி ஈக்குவல் டு 2x dxன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் டிஎக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா dt/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும்போது லிமிட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸோட லிமிட் என்னென்னா 0 to ∞. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு. ஸோ இந்த நான் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு டீயோட வேல்யூ 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு டீயோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ லிமிட் டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயோட லிமிட் என்னென்னா 0 to ∞ தான். ஸோ நான் வந்து இந்த ஈக்குவேஷன் 1 எனக்கு வந்து இந்த எப்படி மாறும்னா சி இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் 0 to ∞ e பவர் மைனஸ் டி dt/2 ஈக்குவல் டு 1ன்னு மாறும். ஸோ நான் அதை கான்ஸ்டண்ட்டை ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு நான் அந்த இ பவர் மைனஸ் டீயை இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் டீன்னு வரும். ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணி நான் வந்து எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தால் எனக்கு வந்து சியோட வேல்யூ எனக்கு கிடைக்குதுன்னா 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா 0ன்னு ஆகும். ஸோ இ பவர் 0னா 1ன்னு ஆகும். இது நான் இங்கே வந்து முக்கியமாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற டேர்ம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு சியோட வேல்யூ 2 கிடைக்கும். ஸோ சி ஈக்குவல் டு 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 20th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the joint probability density function of a random variable x and y is given by f of x comma y equal to 1/y comma 0 less than or equal to x less than or equal to y comma 0 less than y comma less than 1. ஸோ 0 otherwise. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா integration of a to b f of x comma y dy.
ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னென்னா 1/y நம்மளுக்கு வந்து டிஒயில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஒயில் தான் இன்டிகிரேட் பண்ணணும். லிமிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் எழுதுகிறோம்ல, ஸோ ஒயில் எழுதும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து எக்ஸையும் இன்க்ளூட் பண்ணுது. ஒய் வந்து அப் டு எதில் இருக்குன்னா 1 வரை இருக்குது. ஸோ அப்போ லிமிட் என்ன வரும்னா எக்ஸ் டு 1ன்னு வரும். ஸோ இங்கே 1/yயை நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணனா லாக் ஒய் கிடைக்கும். லாக் ஒய் அதில் லிமிட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணனா லாக் 1 மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்கும். லாக் 1ஓட வேல்யூ என்னென்னா 0. ஸோ மைனஸ் லாக் எக்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1 வரை இருக்கும், இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், மைனஸ் லாக் எக்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.